மனங்கள் சுத்தமாகின்றன. அல்ல என்றால் குரோதத்தில், விரோதத்தில், காழ்ப்பில் ஒரு சமுதாய அமைப்பில் 100 பேர் குடியிருக்கிற ஒரு காலனி, அங்க 10 ஏழைகள், 95 ஏழைகள் இருக்கிறாங்க, 5 மில்லியனர்கள் அல்லது லட்சாதிபதிகள். இவ் முறையாக இந்த 5 லட்சாதிபதிகள் அல்லது கோடீஸ்வரர்களும் ஜக்காத்துடைய அந்த நிதியை வழங்காவிட்டால் 95 பேருடைய பொறாமை, பூசல், காழ்ப்பு, வைராக்கியம், அழிந்து போக மாட்டானா என்கிற எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்காம வாழ்றான், மாளிகை கட்டி ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற போல வீட கட்டி வாழ்றான். அதே காலனியில அவருடைய காலனியில் ஏழைகள் கஞ்சிக்கு வழி இல்லாம குடிசையில் கஷ்டப்படுகிறார்கள். அதை இவர் கண்டுகொள்வதில்லை. என்றால் அந்த சமுதாயம் சுத்தமான அழுக்கு படிந்த பொறாமை என்ற அழுக்கால், விரோதம், குரோதம், பகைமை, வெறுப்பு என்ற அழுக்கால் நிரம்பிய சமுதாயமாகத்தான் காலனியாத்தான் அந்த காலனி இருக்கும். இந்த ஏழைக்கு இந்த ஜக்காத் கொடுக்கிறவர் ஜக்காத்தை கொடுத்து தான தர்மங்களை செய்து ஏழையுடைய மறுவாழ்விற்கு வகை செய்வாரே. ஆனால் எல்லாரும் சேர்ந்து இந்த செல்வந்தரை பாராட்டுவார்கள். நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு உதவினார், பசியை போக்குவதற்கு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார், வறுமையில் அல்லல் படுகிற ஏழைகளை கைகுடுத்து கரம் தூக்கி அவர் காப்பாற்றினார் என்றெல்லாம் அவரை பாராட்டுவார்கள். அப்போ அந்த சமுதாயம் சுத்தமான ஒரு சமுதாயமாக, பரிசுத்தமான சமுதாயமாக மாறுகிறது. அப்போ அந்த ஜக்காத் என்பதும் சுத்தத்தை, பொறாமை, காழ்ப்பு, வெறுப்பு போன்ற இந்த பகைமைகள், ஒழுக்கக்கேடுவையெல்லாம், அந்த ஒழுக்கக்கேடு என்று ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒழுக்கமும் ஒழுக்கக்கேடு ஒன்றோடு ஒரு தன்மையோடு முடிவடைவது அல்ல. ஒழுக்கத்தினுடைய லிஸ்ட், பட்டியல் தொடர்கிறது. எல்லா துறைகளிலும் ஒழுக்கம் இருக்கிறது, ஒழுக்கக்கேடும் இருக்கிறது. அதனால இறைத்துவனுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது ஆயிஷாட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க? குர்ஆன் தான் ஒழுக்கம். இறைத்துவனுடைய ஒழுக்கத்தை தெரிய விரும்புகிறீர்களா? குர்ஆனை படித்து பாருங்கள். குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அப்படியே வாழ்ந்தார்கள். அதான் அவங்களுடைய ஒழுக்கம். ஆக ஒழுக்கம் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்க பரந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது, தாற்பயத்தை கொடுக்கிறது. அந்த பரந்த அர்த்தத்தில் ஒரு மூமின் ஒழுக்கம் உள்ளவனாகவே இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் செல்லாத காசு. கரன்சியில ஒரு சைடு பிரிண்டட், இன்னொரு சைடு ஒண்ணுமே இல்லை, அந்த கரன்சி செல்லாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இவைகளில் எல்லாம் ரொம்பவும் உன்னிப்போடு செயல்படுகிற ஒரு மூமின் வாயை திறந்தா போய் சொல்றான், வஞ்சிக்கிறான், மோசடி செய்யறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், யாரோடும் நல்ல குணமாக இறக்க குணமாக பேசுவதில்லை என்றால் இவருடைய இந்த வழிபாடுகளினால் இவன் என்ன அடைய போகிறான்? ஒன்றுமே இல்லை. வெறும் சடங்கை செய்து முடித்திருக்கிறான். சடங்கு வழிபாடுகளாக கூடாது, சம்பிரதாயங்களாக மாறிவிடும். நம்முடைய தலையை வழிபாடு இருக்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இவைகள் எல்லாம் வாழ்க்கையில் இலக்கு, வாழ்க்கையோட இலக்கு, அடைகிற நோக்கம், வாழ்வதன் நோக்கம், வாழ்வதற்காக, தொழுவதற்காக. இந்த தொழுகையை அடைவது என்ன? நல்லொழுக்கம் என்ற அந்த பண்பை. ஆக ஒழுக்கமுள்ளவன் பண்பட்டவனாக, சீர்திருந்தியவனாக, பொய் சொல்லாதவனாக, மோசடி செய்யாதவனாக, திருடுறவனாக, வஞ்சிக்கிறவனாக, ஆபாசம் பேசுகிறவனாக, அசங்கியத்தை மொழிகிறவனாக இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த டெஸ்டுகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு எத்தனை தகவல்களை சொல்ல முடியும் நமக்கு? இந்த நல்லொழுக்கத்தை காட்டித்தான் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பினார்கள். நல்லொழுக்கத்தை கண்ட மாற்று கொள்கையுடையவர்கள், ஆகா முஸ்லிம் பாய் இந்த ஊர்ல வந்திருக்கிறார், நன்றாக இருக்கிறார், ஒழுக்கமாக இருக்கிறார். நான் இவ்வளவு நாளும் பல்வேறு தகவல்களில் உங்களுக்கு உரையாற்றி இருக்கிறேன். எல்லா தகவல்களையும் முழுமையாக ஒரு மூமின் எடுத்து நடப்பாரே, ஆனால் அவரை பார்த்து இந்த உலகமே திருந்தும். ஒழுக்கம், வழிபாடு, தூய்மை, சுத்தம், நாணய நம்பிக்கை பற்றியெல்லாம் பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த ஒழுக்கத்தை காட்டித்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தார்கள் வியாபாரிகள், வணிகர்கள். இந்தோனேஷியாவிலும் இந்தியாவிலேயும் வணிகர்களால் தான் இஸ்லாம் பரவியது. உலகத்தில் இந்த சித்தாந்தங்கள், ஐடியாலஜிகள், தத்துவங்கள், மதங்கள் வலிமையினால் வளர்ந்திருக்கிறது. வலிமை என்றால் போர்ஸ். எப்படிப்பட்ட போர்ஸ்? அது ரத்தம் ஓட்டி வளர்ந்த இயக்கங்கள் இருக்கின்றன. கார்ல் மார்க்சுடையும் லெனினுடைய கம்யூனிசத்தை பற்றி என்ன நீங்க படிச்சிருக்கிறீங்க? எத்தனை நிரபராதிகளுடைய உயிர் மாய்க்கப்பட்டன இது இந்த சித்தாந்தம் வளர்வதற்கு, மார்க்சிசம் வளர்வதற்கு.
லெனினிசம் வருவதற்கு எத்தனை உயிர்கள் மாண்டான, எத்தனை ரத்தம் ஓட்டப்பட்டது, அதே போன்று எத்தனை சொல்வது. புட்டபர்த்தின்னு ஒரு இருக்கு ஆந்திராவில், அங்க ஒரு பெரிய மிஸ்மெரிசம் காட்டுற ஒருத்தர் இருக்கிறார், சாய்பாபா. அவருடைய அற்புதங்களை காட்டி மக்களை கவர்கிறார், கண்கட்டு வித்தையை காட்டி கவர்வதை போல. இஸ்லாமிய மார்க்கம் இதுவரையிலும் கண்கட்டு வித்தையை காட்டி அற்புதங்களை காட்டி வளர்ந்ததே கிடையாது. இன்றும் கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நொண்டி சப்பாடி நடக்கிறான், நற்செய்தி கூட்டத்துக்கு வாங்க, அதான் போஸ்டர். ஊமை பேசுகிறான், நற்செய்தி கூட்டத்துக்கு வாங்க. ஊமை பேசுகிறான், சப்பாடி நடக்கிறான், வெங்குஷ்டம் உள்ளவன் குணமடைந்தான். இந்த அற்புதங்களை காட்டி மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்கிறார்கள். அற்புதத்தின் மீது அடிப்படையாக சாயல் கொண்டு சாய்வு கொண்டு இஸ்லாம் பரவவே இல்லை. அற்புதத்தை காட்டி இறை தூதர் எந்த ஒரு தகவலையும் செய்யல. அற்புதம் செய்திருக்கிறார்கள், அற்புதத்தை காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பேர் தான் மோஜிசா. சாதாரணமான செயல் அல்ல அது. மனிதனுடைய வழமைக்கு மீறிய செயல்பாடுகளை மக்களிடத்தில் காட்டி ஆஹா ஓஹோ என்ன பெரிய செயலை செய்கிறார் என்று. இன்னைக்கு சாய்பாபாவை அவருடைய காலில் விடுகிறவர் யார்? கவர்னர், நாட்டுடைய என்ன முதல்வர், அதாவது ஸ்டேட்டுடைய முதலமைச்சர், நாட்டுடைய பிரதமர், கவர்னர், பெரிய பெரிய பதவிகளை வகிக்கிற தலைவர்கள் இந்த சாய்பாபாவுடைய காலில் விடுவார். காரணம் என்ன? அவரு கண்கட்டு வித்தையோ ஏதோ ஒரு பெஸ்மரிசமோ அல்லது வேற ஏதேனும் அற்புதங்களை பலருக்கு காட்ட முடியும். காட்டி அவருடைய கொள்கையின்பால் அவரை ஒரு தெய்வீக சக்தி கொண்டவர் என்பதன்பால் அழைக்கிறார்கள். இந்த ரீதியில் முன்னர் சிலர்கள் செய்திருக்கிறார்கள். இறை தூதர் ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் உபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ பிஇذنில்லாஹ் என்றார். நான் வெண்குஷ்டம் உள்ளவனையும் என்ன அப்ரஸ் அக்மஹ ஊமையையும் நான் பேச செஞ்சிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால், அல்லாஹ்வுடைய உதவியால் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று சில அற்புதங்களை ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்துக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக பகுத்தறிவை வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை இறை தூதர் பரப்புகிறார்கள். இதனால அற்புதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் குறைவாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அற்புதத்தை காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய பிரச்சாரத்துக்கு அடிப்படையாக அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பெரிய அற்புதம் குர்ஆன். பகுத்தறிவு வளர்ச்சி அடைந்த காலத்தில் குர்ஆனை சிந்திங்கப்பா. இதுக்கு நான் ஆயத்தை ஓதி உங்களுக்கு இன்னும் விளக்க முடியும். ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன கேட்கிறாங்க? ஈசாவே உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து மண்ணு செல்வாவை இறக்குவதற்கு பிரார்த்தனை செய்யும். வழக்கமான உணவுகளை உண்டு நாங்க எல்லாம் எங்களுக்கு அலுப்பா இருக்குது, சோர்வா இருக்குது. அதனால ஒரு வானத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு ஒரு புதிய ஒரு காரை பறவை போன்ற ஒரு பறவையினுடைய மாமிசமும் ஒரு ஃப்ரெஷ்ஷா வானத்திலிருந்து எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கேட்டவுடனே நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இறைவா, அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா தக்கூனு ஈதல் லிஅவ்வலினா வ குர்ஆன். குர்ஆனை அரபியில் ஓதுறேன்னா உங்களுக்கு அரபியும் ஓதி அதுக்கு விளக்கம் தரும்போது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பிடிப்பு வரும். அதனால சொல்றேன், இறைவா எங்களுக்கு மண்ணு செல்வாவை இறக்க என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். மண்ணு செல்வா இறங்கியது, அதை புசித்தார்கள், ஆனாலும் மாறு செய்தார்கள். அப்ப இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து வானமண்டங்களிலிருந்து உணவுப் பொட்டலங்கள் பூமியில் வீழ்ந்து இவர்களை காப்பாற்றுவது, இவர்களை கௌரவிப்பது என்றால் பெரிய விஷயம். இதே கேள்வியை இறை தூதரிடத்தில் இதைவிட குறைந்த ஒரு கேள்வின்னு சொல்லலாம். இறை தூதரிடத்தில் வந்து சொன்னாங்க, உண்மை நம்ப வேண்டுமானால் நீர் யாராக இருக்க வேண்டும்? வலன் நுமின பிக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லது நீர் நின்றா போல் வானத்தில் ஏற வேண்டும். நின்றா போல் வானத்தில் ஏற வேண்டும். வானத்திலிருந்து ஏறினா மட்டும் போராது, அங்கிருந்து ஒரு துண்டை பித்து போட வேண்டும். ஒரு துண்டை உடைத்து வானத்துடைய துண்டை கீழே வந்து நாங்க பார்க்கிறோம். அல்லது தகுலுக்கு ஜன்னத்து மின் நஹீல் வ அனாப், உமக்கு ஒரு பெரிய கார்டன் இருக்கணும். பேரீச்சம்பழத்தினுடைய திராட்சையுடைய கார்டன், ஒரு தோட்டம், அதுல டன் கணக்கில் இந்த பழங்கள் விளைய வேண்டும். இப்படி அவசியம் ஒரு மனிதனால் செய்து கொடுக்க முடியாத கேள்விகளை கேட்டபோது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கை எடுத்து பிரார்த்தனை பண்ணி, இறைவா என்ன மேல தூக்கிடு, இந்த மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா?
ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஹல் குந்து இல்லா பஷர் ரசூல், நான் ஒரு மனிதனப்பா, இதெல்லாம் போட்டு எங்கிட்ட கேட்கிறீங்களே, நான் ஒரு மனிதன், இடத்துல இதெல்லாம் சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து கேட்கிறீங்களே என்று அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டபோது பிரார்த்தனை செய்து மனு செல்வ இறக்கி வாங்கி கொடுத்தார்கள். இறைத்தூதர் இல்ல நான் மனிதன், ஹல் குந்து இல்லா பஷர் ரசூலா, நான் ஒரு மனிதன், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர். ஆகவே இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அல்லாஹ் செய்வதற்கு ஏவாரே ஆனால் அதற்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் உருவாக்கி தருவாரே ஆனால் நான் செய்யலாமா இருக்கும் என்று சொன்னேன். அங்கு இந்த ஆயத்தில் அது கூட கிடையாது. ஆகவே நாம் இந்த அற்புதங்களை காட்டி மார்க்கத்தை பரப்புகிற ஒரு மார்க்கமே அல்ல. ஆகவே எந்த ஒரு புட்டபர்த்தியில் ஆகட்டும் அல்லது சாய்பாபா ஆகட்டும் இன்னொரு மதத்தில் ஆகட்டும் அற்புதங்களை செய்து மார்க்கத்தை பரப்பியிருப்பார்கள். இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் பகுத்தறிவை திருப்திப்படுத்தி மனிதனுக்கு பகுத்தறிவு பூர்வமான தத்துவங்களை, பகுத்தறிவை திருப்திப்படுத்துகிற தத்துவங்களை, தகவல்களை சொல்லி, போதனைகளை சொல்லி இஸ்லாம் மார்க்கம் பெருகியது. அதில் குறிப்பாக ஒழுக்கம். இயல்பாகவே மனிதன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவன், இயல்பாகவே மனிதன் ஒழுக்கத்தை இது ஒரு பெரிய தத்துவம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். ஒழுக்கம், தீய ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் ரெண்டு இருக்கிறது. ஒன்று தீய ஒழுக்கம், ஒன்று நல்ல ஒழுக்கம். தீய ஒழுக்கம் உள்ளவன் என்ன செய்வான்? தீய ஒழுக்கம் உள்ளவன் ஒழுக்க கேட்டுல போய் விழுவான். அவனுக்கு விபச்சாரமோ, கற்பழிப்போ, மது அருந்துவதோ, வட்டு வாங்குவதோ, கொலை செய்வதோ, கொள்ளையடிப்பதோ, அதாவது பயங்கரவாதத்தில் போய் சேருவதோ அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. காரணம் ஒழுக்க கேட்டு. இன்னொன்று ஒழுக்கம், பொய் சொல்லாம நம்பிக்கையோடு நாணயத்தோடு இறைவனை பயந்து இறைவன் சொன்ன மாதிரி வாழ்வது என்பது ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் அல்லது ஒழுக்கக்கேடு மனிதனுடைய இயல்பா? நிச்சயமாக ஒழுக்கக்கேடு மனிதனுடைய இயல்பு இல்லை. மனிதன் இயல்பாக வளரவிட்டால் இவன் ஒழுக்கக்கேட்டில் போவானா, ஒழுக்கத்தில் போவானா? ஒழுக்கத்தில் போவான். ஒழுக்கக்கேட்டில் போய் இஸ்லாமிய தத்துவம். இஸ்லாமிய தத்துவம் என்ன? இயல்பாக மனிதன் வளரவிட்டால் குழந்தை இந்த சூழ்நிலையினுடைய தாக்கங்கள் அல்லது பெற்றோர்களுடைய அட்வைஸ்கள் இல்லாமல் ஒரு குழந்தை வளரவிட்டால் இறைவனை நம்புகிற ரீதியில் பல சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நல்லது செய்வதற்கும் தீயது செய்வதற்கும் உள்ள மனோநிலையை கொடுத்திருக்கான். ஆக நல்லதையும் செய்வான், தீயதையும் செய்வான். நல்லது செய்வதுதான் மனிதனுடைய இயல்பு, கூடுதலான இயல்பு. ஆகவே சும்மா விடப்பட்டால் மனிதன் ஒழுக்கக்கேட்டில் போகவே மாட்டான். ஒழுக்கம், ஒழுக்கக்கேடு, இது மூணு விதமான கருத்து நிலவுகிறது. ஒழுக்கக்கேடு மனிதனுக்கு இயல்பா அல்லது ஒழுக்கம் மனிதனுக்கு இயல்பா? ஒழுக்கம் மனிதனுக்கு இயல்பு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒழுக்கக்கேடு இடையில் குறுக்கிடுகிற விஷயம், அதனால அவர் நினைச்சா அதை மாற்ற முடியும், ஒழுக்கக்கேட்டை மாற்ற முடியுங்கிறார்கள். இல்ல, ஒழுக்கக்கேடுதான் மனிதனுக்கு இயல்பு. கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறது? மனிதனுடைய இயல்பு ஒழுக்கக்கேடு. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்தான், சொர்க்கத்தில் வாழ வைத்தான், ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் அருகில் போகக்கூடாது என்று தடுத்தான். ஷைத்தான் அவரை வழிகெடுத்து அவரையும் அவருடைய மனைவி ஹவ்வா அம்மையாரையும் பூமியில தூக்கி வீசுவதற்குரிய சூழலை ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு பூமியில 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தைகளை பெற்று அவர்கள் இருந்தால் இன்னைக்கு 660 கோடி மக்கள் பெருகி இருக்கிறார்கள். இதனால கிறிஸ்தவ மதம் சொல்வது மனிதன் இயல்பாக ஒரு ஒழுக்கக்கேட்டில் தான் வாழ்கிறான். இது எதுக்காக சொல்றாங்க தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்கு ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்களா இல்லையா என்பது இன்னொரு விஷயம். சிலுவையில் அறையமா ஸலபூ வமா கதலூ வலாக்கின் ஷுப்பிஹ லஹும் குர்ஆன். இவர்கள் நிச்சயமா சிலுவையில் ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறையவே இல்லை, அவரை கொலை செய்யவே இல்லை.